தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நிச்சயமாக இயேசுவை அன்பு செய்கிறோம். சிலுவை பாதையின் போது உணர்வோடு ஒன்றி போகிறோம். சிலுவை பாதையிலே இயேசுவின் பாடுகளை கண்டு உள்ளம் உடைந்து போகிறோம். அவர் அடைந்த வேதனையை கண்டு உருகி அழுகிறோம். ஆனால் இந்த உணர்வுகளின் உறுதிதான் என்ன? உடைகளை மாற்றும் முன் உணர்வுகள் மாறி போகின்றன. இயேசுவின் உருவத்தையும் சிலுவையையும் பக்தியோடும் பாசத்தோடும் கழுத்தில் சுமப்பவர்கள் அவரின் படிப்பினைகளுக்கு மட்டும் பாரமுகம் காட்டுவது எவ்விதத்தில் சரியாகும்? இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்க விரும்பி அவரின் சிலுவை பாதையினை மீண்டும் நினைவுபடுத்தவும் அவரின் இலக்கை நமக்கு நாமே தெளிவுபடுத்தவும் இயேசுவின் உணர்வுகளை நமதாக்கி அவரின் கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கவும் அவரின் சிலுவை பாதையை மேற்கொள்ள நாம் துணிய வேண்டும். தியாக காலத்தில் பக்தி முயற்சியாக மட்டும் இச்சிலுவை பாதை அமையாமல் நம் வாழ்வை மாற்றுகின்ற ஓர் அன்பின் கருவியாகவும் நம் எண்ணங்களை புதுப்பிக்கின்ற புதுமை காரணியாகவும் நம் பாதையை மாற்றுகின்ற திசை காட்டியாகவும் இது அமையட்டும். அன்பு என்ற வார்த்தைக்கு புது இலக்கணம் அமைத்தார் இயேசு. அன்பு என்பது வாழ்க்கையில் பயன்பட வேண்டிய பண்பு மட்டும் அல்ல, மாறாக வாழ்க்கையோடு ஒன்றிக்க வேண்டிய மாண்பு. அவ்வன்பு வாழ்வாக மாற வேண்டும் என்பதனை புரிய வைக்கிறார் இயேசு. தனது முழு வாழ்வே தன்னலமற்ற அன்பு நிறைந்த வாழ்வு என்று வாழ்ந்து காட்டினார் இயேசு. அதுவே இச்சிலுவை பாதை. அன்பில் பல்வேறு பரிமாணங்கள் இப்பாதையின் நிலைகள் நமக்கு தெளிவாக்குகின்றன. திறந்த மனதோடும் ஒருங்கிணைந்த கவனத்தோடும் நம்மோடு பேசும் இயேசுவின் குரலுக்கு விடையளிப்போம். இச்சிலுவை பாதையினை நமதாக்குவோம். அன்பிலே நாளும் வளர அருள் வேண்டுவோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு யாரையும் தீர்ப்பிடாது.
2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிலாத்து என்னை பற்றி, இதோ பாருங்கள் மனிதன், ஏனெனில் இவரிடம் நான் குற்றம் எதுவும் காணவில்லை என்று கூறி நான் குற்றம் இல்லாதவன் என்று சான்று பகர்ந்தார். இருந்த போதிலும் தன் பதவியை காத்துக்கொள்ள தந்தையாகிய இறைவனை நிந்தனை செய்கிறவன், மக்கள் சீரழிய காரணமானவன் என்று பலர் கூறியதற்கு இணங்க எனக்கு தீர்ப்பளித்தார். பிலாத்து என்னை தீர்ப்பிட்டதற்காக நீ கோபப்படுகிறாய். நீயும் இறைவன் உன் தந்தை என்பதை மறந்து உன்னை என்னை தீர்ப்பிடுகிறாய். ஆனால் நான் யாரையும் தீர்ப்பிடவில்லை என்பதை மறந்து விடுகிறாய். நீங்கள் யாவரும் என் தந்தையின் பிள்ளைகள். என் தந்தையை அப்பா தந்தாய் என அழைக்கும் உரிமை பெற்ற அன்பு மைந்தர்கள். எப்போதும் உன் அயலானை நீ தீர்ப்பிட மறுத்து உன் அன்பை காட்டுகிறாயோ, அப்போது நீ என் தந்தையின் பிள்ளையாக மாறுகிறாய். அவரின் ஆசிரை நிரம்ப பெறுகிறாய். நீதி மறுக்கப்படும் போது, உண்மை சாகடிக்கும் போது உன் மனநிலை என்ன? நீயும் அநியாய தீர்ப்புக்கு துணை போகிறாயா? ஜெபம். தீர்ப்பிடாத செம்மலே இறைவா, பிறர் என்னை தீர்ப்பிடும் போது அதை ஏற்றுக்கொள்ளவும், பிறரை நான் தீர்ப்பிடாமல் இருக்கவும் தேவையான நல் மனத்தை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை தோளில் ஏற்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். நான் ஏற்ற இந்த சிலுவை பாரச்சுமை அல்ல, மாறாக அது உனக்காக ஏற்ற அன்பின் சுமை தாங்கி. உன்னை கருவில் சுமந்த உன் தாய்க்கு நீ என்றும் சுமையாக இருப்பதில்லை. தோளில் தாங்கி உன்னை வளர்த்த உன் தந்தைக்கு நீ பழுவாக இருப்பதில்லை. கைப்பிடித்து உன்னுடன் பயணிக்கும் உன் உறவுகளுக்கு நீ பாரமாக இருப்பதில்லை. ஏன், இன்று வரை உன்னுடன் இணைந்திருக்கும் எனக்கும் நீ சுமையாக இருந்ததில்லை. நீ வாழும் இந்த தேசத்தில் நீ யாருக்கும் சுமையாய் இருப்பதில்லை. ஆனால் சுமை தாங்கியாக மாற மறுக்கிறாய். நோயுற்ற குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கனிவோடு சுமக்கும் காக்கும் போது நீ சுமை தாங்கி ஆகிறாய். ஆதரவற்ற சகோதர சகோதரிகளை அரவணைத்து அடைக்கலம் கொடுக்கும் போது நீயும் சிலுவையை ஏற்கிறாய். படுத்த படுக்கையாய் இருக்கின்ற பெற்றோரை குழந்தையாய் சுமக்கும் போது என்னை நீ பிரதிபலிக்கிறாய். இந்த சுமைகளை எல்லாம் அன்போடு சுமக்கும் போது தொடர்ந்து என்னை போல் நீயும் அன்பின் சுமை தாங்கி ஆகிறாய். உன் வாழ்வில் வரும் சிலுவைகளை எந்த மனநிலையுடன் நீ ஏற்றுக்கொள்கிறாய்? அடுத்தவனின் சிலுவை பழுவில் உனது பங்கு என்ன? ஜெபம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என எங்களை அரவணைத்த அன்பு தெய்வமே, நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை ஏற்றிடவும் மற்றவர்களது சிலுவையின் பழுவை குறைத்திடும் சுமை தாங்கிகளாக மாறவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசுவின் முதல் தடுமாற்றம். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு பொறுமையுடையது. நான் வீழ்ந்தவன் அல்ல, வீழ்த்தாட்டப்பட்டவன். இது பலவீனத்தால் விளைந்த வீழ்ச்சி அல்ல, என் பாசத்தால் ஏற்பட்ட வீழ்ச்சி. இந்த சிலுவையின் கனத்த பாரம் என் கழுத்தை அழுத்த, காயங்களின் வலிகள் என் உடலை தள்ளாட வைக்க, மனத்தின் பாரமோ மொத்தமாக என் பொறுமையை சோதிக்க, தள்ளாடி தடுமாறி விழுந்த எனக்கு என் உடல் படும் வேதனையை விட என் உள்ளம் படும் வேதனையே அதிகம். இன்றும் எனக்கு இதே கதிதான். தீங்கிழைக்கும் தீவிரவாதத்தினால் நான் கீழே விழுகிறேன். உலகமயமாக்குதலின் தீவிரத்தால் வேலை இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பப்படுகின்ற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வடிவில் நான் கீழே விழுகின்றேன். வறுமையின் கொடுமையால் குடும்பத்தோடு தற்கொலைக்கு தள்ளப்படுகின்ற ஏழையின் வடிவில் நான் கீழே விழுகின்றேன். ஆண்களின் சுயநலத்தால் மனிதம் இழந்து போதை பொருளாகி போன பெண்களின் வடிவில் நான் கீழே விழுகின்றேன். பாவங்களை கவர்ச்சிகளால் தூண்டச் செய்யும் ஊடகங்களால் நான் வீழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். என்னை விழ வைத்து பார்க்கும் மனிதா, உன்னை வாழ வைத்து பார்க்கும் மனம் எனக்கு உண்டு. வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது நீயாக வேண்டும் என்று எண்ணும் போது எழுந்து நடக்க சக்தி கிடைக்கிறது. இடர்களை கடந்து தொடர்கின்றேன். உன் எழுச்சி எதை சார்ந்து இருக்கிறது? மற்றவர்களின் எழுச்சிகளில் உன் பங்கு என்ன? ஜெபம். பொறுமையின் நாயகனே என் இறைவா, நாங்கள் விரக்தியிலும் பாவத்திலும் வீழ்ந்தோம். இனி விழாமலும் பிறரை வீழ்த்தாமலும் அன்பு காட்டி வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நான்காம் நிலை. இயேசு தாயின் அன்பையும் கடந்து செல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு தன்னலம் நாடாது. குழந்தாய், இதோ உன் அன்பு தாய் 10 மாதம் என்னை சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்த்தார். குழந்தை பருவத்திலே கால் தடுக்கி நான் விழுந்த போது பதறி துடித்து என்னை தூக்கி அணைத்தவர். பாஸ்கா திருவிழாவில் நான் காணாமல் போய் விட்டதாய் எண்ணி அலைந்து திரிந்து கதறி துடித்தவர். போதகராய் போதித்த போது என்னை ஆனந்தத்தோடு தேடி வந்தவர் இப்போது வந்திருக்கிறார். குற்றவாளியாய் அலங்கோல நிலையின் பயணிக்கின்ற போது மனம் நொந்து என்னை காண்பதற்காக அழ முடியவில்லையடா என் மகனே, ஆறுதல் பார்வை தருகிறேன், துணிந்து செல்லடா என் மகனே என்று ஆறுதல் தருகிறார் தன்னலமற்ற அன்பின் எடுத்துக்காட்டாய். இன்று எத்தனை சந்திப்புகள் உனக்கு வாழ்வை கொடுத்திருக்கின்றன? நீ எத்தனை சந்திப்புகள் மூலம் பிறருக்கு வாழ்வை கொடுத்திருக்கின்றாய்? உறவுகளுக்குள் இருக்க வேண்டிய சந்திப்புகள் எல்லாம் இன்று ஊடகங்களுக்குள் மட்டுமே முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றன. உன் சமுதாயத்தில் வாழும் நோயுற்றோர், முதியோர், அனாதைகள், சிறை பிடிக்கப்பட்டோர் ஆகியோரை சந்தித்து அவர்களின் சங்கடங்களை போக்கி நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு ஊக்கம் அளித்து வாழ்வை அன்புடன் பகிரும்போது நீயும் என் தாய் போல் ஆகிறாய், தன்னலமற்ற அன்பு நிறைந்தவராய்.
உனது உறவின் மேன்மை, உறவின் சந்திப்பு எதை சார்ந்துள்ளது? தன்னலமற்ற அன்பில் உனது நிலை என்ன? ஜெபம். தியாகத்தின் செம்மலே என் இறைவா, உம் தாயின் சந்திப்பு உமக்கு அனைத்தையும் கடந்து செல்ல துணிவு தந்து அன்பில் திளைக்க ஆற்றல் தந்தது. எனக்கும் தன்னலம் துறக்க, தற்பெருமை மறக்க, உமது பெருமையை நினைக்கவும் சந்திப்புகளை ஏற்படுத்தி தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஐந்தாம் நிலை, தோள் கொடுத்த தோழன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பின் வெளிப்பாடு, தோழமை உணர்வு. ஓடி உரையாடும் உறவுகள் எல்லாம் நெஞ்சை தொட்டு விடுப்பவை அல்ல. பாதையில் நடந்து செல்லும் போது பழகிய முகங்கள் படையெடுத்து வருகின்றன. என் பக்கத்தில் பலமாய் இருப்பதற்காக அல்ல, என் பாடுகளை பார்ப்பதற்காகவே. அன்று புதுமைகள் செய்த போது என்னை புடை சூழ்ந்து வந்த கூட்டம், நான் புதைக்கப்பட செல்லும் போது புறமுதுகு காட்டுகிறது. அற்புதங்களை கண்டவர்கள் அகன்று போனார்கள், வயிறார உண்ணவர்கள் ஊமையானார்கள். எங்கோ என் பயணம் பாதியில் முடிந்துவிடும் என அஞ்சினரோ, நான் இறந்து விடுவேன் என பயந்தனரோ தெரியவில்லை. வழியோரம் சென்ற சீமோனை இழுத்து வந்து நான் சுமந்து வந்த சிலுவை பகிர செய்கிறார்கள். அவன் தோழனாய் என் சுமையில் தோள் கொடுக்கிறான். நீங்களும் முதுமை, தனிமை, ஏழ்மையில் இருக்கும் உம் சகோதர சகோதரிகளுக்கு தோள் கொடுத்து, பசித்தவனுக்கு உணவு கொடுத்து, தாகமுற்றவனுக்கு தண்ணீர் கொடுத்து, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுத்து உம் தோழமை உணர்வை வெளிப்படுத்தும் போது நீங்களும் எனக்கு தோழர்களாய் தோழிகளாய் மாறுவீர்கள். எனது தோழமை உணர்வை மற்றவர்களோடு எப்படி பகிர்கின்றேன்? மற்றவர்களின் சுமைகளில் என் தோழமை உணர்வு எவ்வாறு உள்ளது? ஜெபம். இயேசுவே, நாங்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு தோழர்களாகவும் தேடலில் இருப்பவர்களுக்கு விடையாகவும் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஆறாம் நிலை, முகம் துடைக்கும் மலர் கொத்து. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பின் தாக்கம், துணிவு. வெரோனிகாவின் அன்பு துடைப்பு இறுகி போன என் கண்களை இளமையாக்கியது. ஏங்கி போன என் இதயத்தை இதமாக்கியது. அழுக்கு பதிந்த என் முகத்தை அழகுபடுத்தி பார்க்கின்றார் இச்சகோதரி. நான் அழிய செல்லும் போது அழகாய் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இவ்வீரமங்கை. அன்பு ஆபத்தறியாது. என் மீது அவர் கொண்ட அன்பு ஆபத்தையும் பாராமல் அரவணைக்க வந்தது. இடரில் சிக்கிய என் பயணத்தை இது தொடர வைத்தது. பல ஏழை நெஞ்சங்களில் தடம் பதித்த நான் தடுமாறுவதை பார்க்கும்போது கண்ணீர் வடிக்கின்றார் வெரோனிகா. என்றும் நான் உன் அரவணைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். தோல்வியில் மூழ்கும் போது என்னை தூக்கி எடுக்கும் கரங்கள் வராதா?
அவமானம் என்னை அப்பிக்கொள்ளும் போது அரவணைக்கும் நெஞ்சம் கிடைக்காதா? என் நெஞ்சுக்குள் எரியும் நெருப்புக்கு குளிர்மழை எங்கேனும் கேட்காதா? புதைத்து வைக்கின்ற உணர்வுகளை புரிந்து கொள்ளும் உள்ளம் எங்கேனும் தென்படாதா? என அல்லும் பகலும் அன்புக்காய் உன் அரவணைப்பிற்காய் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன். என் தவிப்புகளை தணிக்கும் வெரோனிகாவாக நீ எப்பொழுது மாறப்போகிறாய்? ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டி அன்பு அரவணைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு உன்னுடைய பதில்தான் என்ன? ஜெபம். இறைவா, வெரோனிகா போன்று தேவையில் இருப்போருக்கு துணிவுடன் நன்மையை செய்திட ஆழமான அன்பையும் வலுவான மனித நேயத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இரண்டாம் முறை இயேசு விழுந்து எழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. பாதங்கள் தடுமாறினாலும் பாதை மாறா பயணம் இது. உடல் தளர்ந்து போனாலும் உள்ளம் தளராமல் சிலுவையை சுமக்கின்றேன். என் உடலை உடைப்பவர்களால் என் உள்ளத்தை உடைக்க முடியவில்லை. என் இதயத்தை சிதைப்பவர்களால் என் லட்சியத்தை சிதைக்க முடியவில்லை. சாதிக்க துடிப்பவர்கள் சாகக்கூடிய நிலைமை வந்துவிட்டாலும் களைத்து போக மாட்டார்கள். தோல்விகள் நீண்டு கொண்டே போனாலும் நடுவிலே நின்று விடமாட்டார்கள். அடைய வேண்டிய இலக்கை தேடுகின்ற வரையும் சுகத்தை தேட மாட்டார்கள். என்னிடம் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருந்ததால் விழுந்ததை நினைத்து வருந்தவில்லை, எழுந்து நடக்கின்றேன். இன்று நீயும் விழுகின்றாய், ஆனால் எழ முடியாமல் இருக்கின்றாய். காரணம், நான் விழுந்ததோ பழுவினால், நீ வீழ்வதோ பலவீனத்தால். மனத்தை பாராமல் பணத்தை மட்டும் பார்த்து பிற மனிதரை நேசிக்கும் உன் மனம் ஒரு பலவீனமே. ஆழமில்லாத உன் உறவுகளுக்குள், அர்த்தமில்லாத உன் அன்பு வார்த்தைகளுக்குள் உன் பலவீனமே. உன் பார்வையில் பிறரை அயோக்கியனாக கருதுவதும் பிறர் பார்வையில் உன்னை யோக்கியனாக கருதுவதும் உன் பலவீனமே. அடுத்தவரை பற்றி நல்லதையே சொல்ல முடியாத உன் அணுகுமுறையும் பலவீனமே. பலவீனங்களால் வீழ்ந்து கொண்டே இருக்கும் நீ உன் பயணத்தை பலப்படுத்த வேண்டுமா? பிறருக்காகவே மட்டும் நான் அமைத்து கொண்ட என் தொடர் பயணத்தை உள்வாங்கிக்கொள். நான் புண்பட்டு விழுந்தாலும் பூமியை பண்பட்ட நிலமாக ஆக்கியிருக்கின்றேன். நீ விழுந்தால் அது உனக்கு பயன் தர. நான் வாழ பிறரை விழ வைக்கின்றேனா, அல்லது பிறர் வாழ நான் விழுகின்றேனா? ஜெபம். என்னுடைய ஆணவ எண்ணங்களால் பிறரை தள்ளிவிடாமலும் வஞ்சக சிந்தனையால் நாங்கள் விழுந்து விடாமலும் நாங்கள் எழுந்து நடக்கவும் பிறரை எழுப்பிவிடவும் ஆற்றல் தாரும் இறைவா. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எட்டாம் நிலை. துன்பத்தில் ஆறுதலை தருகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு பொறாமைப்படாது. என் மகளே,
எதற்காக அழ வேண்டும் என்பதனை மட்டும் அறிந்து கொள். பிறர் கலங்குவதற்காக அழ வேண்டாம், பிறரை கலங்க வைப்பதற்காக அழுங்கள். பிறரை கலங்க வைத்ததற்காக அழுங்கள். பெண்களே, உன்னோடு வாழும் பெண் மகிழ்ச்சியாக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாததால் நீயே பெண்ணுக்கு எதிராக மாறுகிறாயே. ஒரு பெண்ணின் பெயரை உன் பொறாமை கெடுக்க பார்க்கிறதே, அதை நினைத்து அழு. உன்னுடைய விருப்பங்களை மட்டும் முன்வைத்து உன் ஆடம்பர வாழ்வினால் வரவுக்கு மேல் செலவு செய்து குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் செய்கின்றாயே, அதற்காக அழு. மாமியார்களின் கொடுமையால் எத்தனையோ மருமகள்கள் வாழ்விழந்து அன்பிழந்து வாழ வெட்டிகளாகி தவிக்கிறார்களே, அதை நினைத்து அழு. உன் மெத்தன போக்கினால், அன்பில்லாத உன் கடினமான இதயத்தால் வயதான உன் மாமியார் மாமனாரை அல்லல் பட வைக்கின்றாயே, அதை நினைத்து அழு. தொலைக்காட்சியிலே தொடர்ச்சியாக வரும் தொடர்களிலே பணத்திற்காக அழுது நடிக்கும் பெண்களுக்காக கண்ணீர் விடுகிறாயே, உன் கண்முன் நிஜத்தில் நடக்கும் பெண்கள் இனத்திற்கு எதிரான கொடுமைகளுக்கு கண்ணீர் வடிக்கின்றாயா? நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். உன்னை போல் உன் அயலானையும் அன்பு செய். உன்னத பண்பாட்டினால் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்று. ஒருவன் தனக்காக அழும் கண்ணீர் அவனை மட்டுமே சுத்திகரிக்கிறது. அடுத்தவர்களுக்காக அழும் கண்ணீரோ அகிலத்தையே சுத்திகரிக்கிறது. உன் அழுகை எதை சார்ந்துள்ளது? ஜெபம். ஏழை லாசருக்காக கண்ணீர் வடித்த இயேசுவே, ஏழை எளிய உள்ளங்களின் கண்ணீரை துடைக்கவும், கண்ணியமான எங்கள் கனிவு உள்ளங்களால் காவியம் படைக்கவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 9ஆம் நிலை. மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பால் எழுகிறார் 3ஆம் முறை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பின் வெளிப்பாடு நம்பிக்கை. என் மகளே, மகனே, நான் 3 முறை விழுந்தேன் என்கிறாய். 3 முறைதானா விழுந்தேன்? உன் மனிதநேய விரோதங்களால், தாந்தோன்றி தனத்தால், வரட்டு கௌரத்தால், ஊழல் தனத்தால் பலமுறை விழுகின்றேன். அரசியல் என்ற ஆளுமையில், ஆன்மீகம் என்ற தன்மையில், பாதுகாப்பு என்ற துறையில், வியாபாரம் என்னும் தொழிலில் மனித நேயம் பாதிக்கப்படும் போது நான் விழுந்து கிடக்கின்றேன். உன் மனித நேயத்தால் என்னை தூக்கி விடுவாயா? மகனே, மகளே, உன் ஒவ்வொரு வீழ்ச்சியையும் எழுச்சியாக்கிக்கொள். சூழ்நிலைகள் சில நேரம் உன்னை சோதித்து பார்க்கும்போது அவற்றை சில நேரம் சாதித்து பார்க்க என் சிலுவை பயணத்தில் பின்தொடர்ந்து வா. சாதிக்க என்ன இருக்கிறது? சாவை தவிர. என் மனம் உடைந்து போகிறாயே. உன் வாழ்வு முறையில் உடலை வாழையாய் வளர்த்து விடுகிறாயே, மனத்தை கோழையாய் வளர்த்து விடுகிறாயே. இன்றைய சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க முடியாததால் நாளைய பெரிய பெரிய சாதனைகளை சந்திக்காமல் போகிறாயே. இடர்கள் வந்தாலும் நீ மேற்கொள்ளும் நம்பிக்கை பயணம் உன்னை வாழ வைக்கும் என்பதை மறந்துவிடாதே. மரணத்தின் முன் நிமிடம் வரை பட்டாம்பூச்சி தன் சிறகுகளை சுருக்கிக் கொள்வதில்லை. எழுச்சிக்காக நீ உன் வாழ்வில் எடுக்கும் முயற்சிகள் எவை? ஜெபம். லட்சிய நாயகனே இயேசுவே, நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு மணித்துளியிலும் நம்பிக்கையின் விதைகளை விதைத்து அன்புறவு சிறகுகளை அகிலத்தில் விரித்து பார்க்கவும், லட்சிய போராட்டத்தில் நெஞ்சுறுதியுடன் நிமிர்ந்து நிற்கவும், உம் மனநிலையை உள்வாங்கிக் கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பத்தாம் நிலை. அனைத்தையும் இழக்கிறார் மாபரன் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு நிபந்தனையற்றது. நான் அசிங்கமாக தெரிய வேண்டும் என்று அவமானத்தை தடுப்பவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். எப்போதும் மற்றவர்கள் மேல் செலுத்தப்படும் உன் பார்வை சில நேரம் உன் மேலும் செலுத்தப்பட்டால் உண்மை புரியும். அசிங்கமானவர்கள் யார் என்று. காசு வாங்கி கொண்டு கையெழுத்து போடும் அத்தனை அதிகாரிகளும் மிகவும் அசிங்கமானவள் என்ற ஒப்பந்தத்தின் மீதுதான் கையெழுத்து போடுகிறார்கள். உடைகளை விளம்பரப்படுத்த நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் உடைகளை விளம்பரப்படுத்தும் நிறுவனங்கள் அசிங்கமானவைத்தான். அநீதிகளை அக்கிரமங்களையும் தட்டி கேட்க துணியாத போது அனைவரும் அசிங்கமானவர்களே. இன்று கம்ப்யூட்டர், இன்டர்நெட், சினிமா, தொலைக்காட்சி, பத்திரிகை என்ற ஊடகங்களில் எல்லாம் சுயநலத்திற்காக பெண்களின் உடைகளை விலை பேசும்போது, படம் பிடித்து பொதுவில் வெளியிடும் போது நீங்கள் என் ஆடைகளை உரிகிறீர்கள். தலை முதல் கால் வரை நெஞ்சை நெஞ்சிலே தேக்கி வைத்துக் கொண்டு உதட்டிலே புன்னகை மலர்களை அள்ளி வீசும் அரளி செடிகளாக நீங்கள் வாழ்வீர்களானால் என் ஆடைகளை தொடர்ந்து உரித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். சமூகத்தினால் நிர்வாணமாக்கப்பட்டவர்கள் அனைவரும் மாண்பில்லாதவர்கள் அல்ல. அவர்கள் இயேசுவின் வரிசையில் நிற்கிறார்கள். இவர்களை நிர்வாணமாக்கியவர்கள் யார்? இதில் என் பங்கு ஏதேனும் உள்ளதா? ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்காக நாங்கள் அமைத்துக் கொள்ளும் எங்கள் சுயநல ஆடைகளை களைந்து அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் அன்பென்னும் ஆடையினை அணிந்து கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. தேடி வந்த இயேசுவுக்கு ஆணிகள் பரிசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு மன்னிக்கும் குணமுடையது. பிறர் வாழ என் தகுதியையும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் தாரை வாக்கின்றேன். கழுமரத்தில் கரம் விரிக்கின்றேன். உறவுக்கு பாலம் அமைக்க வந்த நான் அந்த உறவுகளுக்காய் என்னையே உடைத்துக் கொள்கின்றேன். நீ பாதுகாப்பு பெற என்னையே பலியாக்குகின்றேன். என் அன்பு உங்களை செதுக்கி உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் சிலுவையிலே சிதைக்கப்படுகின்றேன். என்னை சிதைக்கும் உன் சித்திரவாத முடிந்துவிடவில்லை. முழுமை அடையாத காதலர்களால், மனசாட்சி இல்லாத பெற்றோர்களால் கருவிலே நான் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். கொடிய சிந்தனை காயின் காலத்திலே தொடங்கிவிட்டது. எனவேதான் அப்பாவி ஆள்வேல்கள் அடுத்தடுத்து கொல்லப்படுகிறார்கள். பணம், பதவி, பட்டங்கள் என்றதுமே அடிமையாகி போய் மனித மாண்பை விட்டுவிடுகின்ற கேவலங்கள், உறவுகளுக்கிடையே நடைபெறும் படுகொலைகள், மனங்களை வெடிக்க செய்கின்ற மத கலவரங்கள், கொலை நடுங்க செய்யும் குண்டு வெடிப்புகள் என நிம்மதி பெருமூச்சு விட முடியாத இந்த அன்றாட தவிப்புகளால் நான் அனுதினமும் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கின்றேன்.
தோல்வியில் உன்னை செதுக்கிடும் ஒளிகள், ஏமாற்றங்கள் உனக்கு பாடம் சொல்லும் பள்ளிக்கூடங்கள் இரண்டையும் நீ எவ்வாறு அணுகுகிறாய்? ஜெபம். நாங்கள் பாதுகாப்பு பெற தன்னையே பலியாக்கிய என் தெய்வமே, எங்கள் பாதை தவறினாலும் உம் பாசம் தவறாது. உம்மை பலியாக்கிய எம் பாவங்களுக்காக எங்களை மன்னியும். நாங்கள் ஆணிகளாக வாழ்ந்து குற்றம் விளைவித்தது போதும். இனி ஏணிகளாய் மாறி ஏற்றம் விளைவிக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் தன் உயிரை கையளிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு நன்மையை செய்யும். கனவுகள் கரையும் முன், என் நினைவுகள் நிறைவேறும் முன், மகனே மகளே, உன்னிடம் ஒன்று சொல்லிவிடுகிறேன். இது உனக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் என் இரத்தம். நான் சாதிக்க பிறந்தவன், எனவே சாவு எனக்கு மகிழ்ச்சியே. என் மரணத்தால் மனத்துயர் எனக்கு இல்லை. காரணம், என் மரணம் பலரின் வாழ்வுக்கு வழிவகுத்தது. நான் உயிரோடு இருக்கும்போது பார்த்தவர்கள் எல்லாம் வாழ வைத்தேன். இப்போது என் உயிரை கையளித்து பல கோடி உயிர்களை வாழ வைக்க ஆசைப்படுகிறேன். என் மக்கள் விடுதலை வாசலில் நுழைய நான் மரண வாசலில் நுழைகின்றேன். என் சாவினால் பிறர் வாழ வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். தன் நண்பனுக்காக உயிரை தருவதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை. என்று உனக்காக என் உயிரை கொடுக்கின்றேன். அப்பா, தந்தாய் என்று அழைத்து என் ஆவியை அவர் கருத்தில் ஒப்படைக்கின்றேன். இந்த பொன்னான நேரத்தில் உன் பாவங்களையும் உன் குடும்பத்தினரின் பாவங்களையும் நினைத்து மன வருந்தி உருக்கத்தோடு என் இறுதி வார்த்தைகளை கேள். மனம் திரும்பு. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. நீர் இன்றே என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். இதோ உம் அன்பு மகன், இதோ உம் தாய். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? தாகமாய் உள்ளேன், எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். மனிதா, மீண்டும் என்னை துன்புறுத்துவாயா? உனது பதில் என்ன? ஜெபம். சாவிலும் கூட சாதனை படைத்த எங்கள் சரித்திர நாயகனே, அடுத்தவரை இறக்கச் செய்யும் மிருகத்தனத்தை கலைத்து அடுத்தவர்களுக்காகவே எங்களை இழக்கின்ற புனித தன்மையை அணிந்து கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் நிலை. தாய் மரியின் மௌன மொழிகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. தாய் அன்பு தூய்மையானது. இதயம் கொதித்து ஆவியாகும் போது இமைகள் மூடி திறந்து கொள்கின்றனவே, அதுதான் கண்ணீர். காசு கொடுத்தால் தொலைக்காட்சியில் கண்ணீர் விடுவார்கள். ஆனால் கடவுளே வந்தாலும் நிறுத்த முடியாத இதயத்தின் இரத்த கண்ணீர்தான்
என் தாயுடையது. அம்மா என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு ஓர் அயோக்கியனை கூட அடிமைப்படுத்தி விடுகின்ற ஆற்றல் உண்டு. நமக்காக அப்பாவிடமும் ஆசிரியரிடமும் ஆண்டவனிடமும் என்று அனைவரிடமும் கேட்டு பெற்று தருபவள்தான் அம்மா. தாயின் அன்பு என்றுமே விலை மதிப்பற்றது. இன்று முதியோர் இல்லங்களில் முடக்கப்படும் தாய்மார்கள் எத்தனை! ஓலை குடிசையில் தனி குடித்தனம் நடத்த துரத்தப்படும் தாய். அனைத்தும் முடிந்து விட்டதால் அவசியமற்று போனதாய் உணவு கொடுப்பதில் கூட கணக்கு பார்த்து கலங்கடிக்கின்ற தாய். இது போல இன்னும் எத்தனையோ தாயின் அவமான சின்னங்கள் என் தாயின் வேதனை துடிப்பை அதிகப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றன. என் தாயை தவிப்பு கடலுக்குள் தள்ளி கொண்டுதான் இருக்கின்றன. கடவுளின் விருப்பத்திற்காக என்னை ஈன்றெடுத்தது போல் உன்னையும் ஈன்றவள் உன் தாய். அவள் அன்பை எந்த சூழலிலும் மறவாதே. கருவிலே சுமந்து கடைசி வரை உடன் இருக்கும் உன்னை பெற்ற தெய்வத்திற்கு நீ அளிக்கும் நன்றி கடன் என்ன? அவர்களை மறந்து வாழ்வது எந்த விதத்தில் நியாயம்? ஜெபம். ஆண்டவரே, தாய் என்னும் கோவிலை காக்க தவறிய பாவிகளாய் ஆனோம். இக்கட்டான சூழலிலும் எல்லோரும் விட்டு போன போதும் எல்லாமாய் இருந்து மடி தந்து தாங்கும் எங்கள் தாயை, உயிர் தந்து காக்கும் உத்தமியை எங்கள் இதயத்தில் சுமந்து காலமெல்லாம் காத்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. அனைத்தும் ஓய்ந்தது கல்லறையில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு பகிர்தலின் வெளிப்பாடு. புதைக்கப்படும் விதைகள் தூங்குவதில்லை. நான் மலர்வதற்காகவே மறைவானேன். இந்த உலகம் முழுவதையும் படைத்த மானிட மகனுக்கு இறுதியாக இடமில்லாமல் போனது. இன்று நீ எத்தனை பேருடைய சொத்துக்களை விழுங்க முடியுமோ அத்தனையையும் செய்கிறாய். அதுவும் அடுத்தவனை பாதித்தாலும் கூட. ஆண்டியாக பலர் இருக்க ஒருவன் மட்டும் அரசனாக ஆளும் போக்கு தேசத்திற்கு மட்டும் அல்ல, கடவுளுக்கும் செய்யும் துரோகம்தான். எனவே அரிமத்தியா யோசேப்பை போல உன்னிடம் உள்ளதை பிறருக்கு தாரை வார்க்க முயற்சி செய். ஆழ்கடலை ஒரு சிறிய அகப்பை ஆட்கொள்ள முடியாது. ஆகவே உண்மையை புதைக்க முடியாது. ஆயினும் அன்புக்காக, மனித நேயத்திற்காக என் அடக்கத்தை அனுமதிக்கின்றேன். கல்லான இதயங்கள் எல்லாம் கரைந்து போவதற்கும் பரிசேயன் தூய்மையாக்குவதற்கும் இதோ என் அடக்கம் ஒரு தொடக்கம். நான் புதைக்கப்படும் போது எனக்குள்ளே நான் புதைத்து கொண்ட ஒரு விதை நம்பிக்கை. நிச்சயம் நான் உயிர் தெழுவேன். என் இறைமை புலப்படும், என் வல்லமை வெளிப்படும். அப்போது என்னை கல்லெறிந்த கல் நெஞ்சம் கரைந்து உருகும். கரம் கூப்பும், என் கடவுளே என அறிக்கையிடும். நான் செத்தாலும் பரவாயில்லை, ஊர் வாழ்ந்தால் போதும், உலகம் செழித்தால் போதும். இந்த உயிர்ப்பின் திசையினால்தான் உலகின் அனைத்து உயிர்களுக்கும் நான் நிரந்தர சொந்தக்காரனாகிவிட்டேன். புண்ணியம் தேட பொழுது விடியட்டும் என்று காத்திருக்க வேண்டாம். மாறாக மற்றவருக்கு வாழ்வை கொடுக்க வாழ்வாக மாற எப்போதும் தயார் நிலையில் இருப்போம். ஜெபம். இறைவா,
நாங்கள் விழுந்தாலும் விதையாக விழ வேண்டும். சக்கையானாலும் சர்க்கரையை தர வேண்டும். சந்திப்பது சாவையானாலும் சகாப்தம் படைக்க வேண்டும். எதனை வாங்க உமது வாழ்வை முடித்துக் கொண்டீரோ அதனையே நாங்கள் வாழ்வாக்கவும் வழியெல்லாம் உம்மை பற்றி கொண்டு இடர்வரினும் தொடர் பயணம் செல்லவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.